Hi, this video sponsored by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாட்டர்டே வந்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். எப்படி இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இங்கே 8 o'clock ஒர்க்கு போயிடுவாங்க. அதனால் 7 o'clock எந்திரிச்சா தான் சமைச்சி எல்லாம் கொடுக்க முடியும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எதுவுமே பிளான் பண்ணல. எப்பவும் போல் ஃபிஷ்ஷுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க ஃபிஷ்ஷே வாங்கலைன்னு. காலையில் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைக்கு போனதுனால வாங்கிட்டு வர முடியல. அதனால் வீட்டில் எதுவுமே இல்லை, வெண்டைக்காய் தவிர எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எக்கு வாங்கிட்டு வந்துடலாம், ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்னு எக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா வெளியில் கீரை இருந்துச்சு. சரி அப்போ பருப்பு ஊற வச்சிடலாம், பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன் ஆளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே நோய் அடிச்சிருந்துச்சுன்னா. அப்போ கீரையை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது தான் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன். 1/2 தான் இருந்து 1 o'clock ஆகுறதுக்கு. அதுக்குள்ளால அதை வேக வச்சுட்டா இதெல்லாம் வதக்கி வைக்கும்போது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மசாலா மாதிரி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, வெண்டைக்காய் பொரியல் வச்சேன். வெண்டைக்காய் பொரியல் யூடியூப் பார்த்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு வச்சேன். ஆனால் அதுக்கு ஃப்ரையே பண்ணியிருக்கலாம் போல். இந்த டேஸ்ட்டுக்கு அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருந்திருக்கும். அம்மா நேற்று வச்ச புளிக்கறி இருந்துச்சு, குழம்பு வைக்க வேண்டாம், நல்லா 2 பொரியல் எதுவுமே பத்தாது, எல்லாமே காலி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஒரு ஆளுக்கு தான் கரெக்டாக. அடுத்து நைட்டுக்கு நான் சாதம் எதுவுமே கிண்டி பத்தலை, அதனால் சாதம்லாம் இருந்துச்சு. அவனுக்கு இதே மாதிரி பண்ணாமல் உருளைக்கிழங்கு நான் மசாலா மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கு தான் தரேன் காரமாக. நானும் பையனுமா அவனுக்கு புளிக்கறி, எனக்கு பூண்டு சாதம் பண்ணேன். பூண்டு சாதம் ட்ரையல் தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் லெவல் செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா அவனுக்கு புளிக்கறி வச்சு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஆம்லேட்டும் போட்டு மத்தியானத்துக்கு இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன். பூண்டு சாதம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் அவ்வளோவா கிளியராக நான் கேட்கல. குழம்பு மிளகாத்தூள் சொன்னதே நான் கேட்கல, மிச்சம் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறமா தான் ஒரு வாட்டி யூடியூப்பில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி குழம்பு மிளகாத்தூள் தட்டுறதுக்குள்ளால பூண்டெல்லாம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு போச்சு. ஆனாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு கரியலை, அதனால் தப்பிச்சேன். இல்லைன்னா டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்திருக்கும். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படுற மாதிரி தோணுச்சு. எனக்கு ஆயில் வேறு அதிகமாக எடுக்கக்கூடாது, ஒத்துக்காது. அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாமான்னு பார்த்தேன், இருந்தாலும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிருமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சு சமாளிச்சிட்டேன். எனக்கும் சேர்த்து ஆம்லேட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆல்ரெடி இதில் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இனி ஆம்லேட் சாப்பிடும்போது அப்புறம் டைஜஷன் ஆகாது எனக்கு. அதனால் ஆம்லேட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டேன். என் பையனுக்கு யூடியூப்பில் சின்ன பசங்க பேசுவாங்கள்ல, அதே மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசை போல். அவன் தனியாக உட்காந்துட்டு அதே மாதிரி பேசுவான். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மிளகா பொடி போட்டுக்கலான்னு அவனே பேசிக்குவான். இன்றைக்கி லஞ்சுக்கு இவ்வளோ தான். நாளைக்கு லஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.